எதுக்கு போன் பண்ற? யாரா? சத்யா தான்டா. ஏய், பொண்டாட்டி தடவையே போன் பண்ணும்போது எடுத்து பேசிட்டா பிரச்சனை இல்ல. எடுக்காம போனாதான் அவங்களும் விட மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் டென்ஷன். அதை விட நமக்கு பெரிய டென்ஷன். ஏதாவது பேசி சமாயிடா. ஹலோ அர்ஜுன், எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன். மாமாக்கு நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல இருந்து ஒரு மருந்து வேணுமாமே. ஆமா, அப்பா காலையிலே பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்புனாரு. ஆனா ஆபீஸ்ல ஒரு சில முக்கியமான வேலை எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. அது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடும். இல்ல, நான் காலையில தான் வருவேன். இப்ப வாங்க, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் வரும்போது கொண்டு வந்துடுறேன். நைட்டு ஒர்க் இருக்கா? என்ன திடீர்னு? என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. அது அபி அவனோட வேலையை ரொம்ப ஜரூரா ஆரம்பிச்சிட்டான். நம்ம கம்பெனியோட ஒர்க் இன்னும் பிக்கப் ஆகல. ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சாதான் ஏதாவது சாதிக்க முடியும். ஏய், இப்படி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டா என்ன பிசினஸ் பண்ண முடியும்? நான் கேஷுவலா தான் கேட்டேன். இதுக்கே டென்ஷன் ஆவற? சரி, ஓகே, சாப்பிட்டு வேலையை பாரு. சரி, நீ அப்பா கிட்ட சொல்லிரு. ஓகே, பை. என்னம்மா? மாமா, அவருக்கு நைட் ஒர்க் இருக்கா. காலையில வரும்போது மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. சரிம்மா, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி. என்ன ஒர்க்? கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாமடா. டேய், எனக்கு இதுக்கு மேல பொறுமையா கிடையாது. நீ சொல்லு, அடுத்து என்ன பண்ண போறோம்? நலன் பொண்ணு சத்யாவா ஆர்த்தியான்னு கண்டுபிடிக்க நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம். யாரா? எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆள் தான். காரிடு, போற வழியில எல்லாம் சொல்றேன். சொல்றேன்ல, காரிடுறா. இதுதான்டா நம்ம காலேஜ் மேட் ஆகாஷ் வீடு. அவன் இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஆயிட்டானா? சர்ப்ரைஸாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. போ, உள்ள போய் பார்க்கலாம். ஏய் அர்ஜுன், கதிர், வாங்கடா. டேய், நீங்க போன் பண்ணதுல இருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கான் ஆகாஷ். டேய், பேரை சொல்லாதடா. நம்ம ஆபீஸ்க்கே ரைட் வந்துட போறான். மரியாதையா சாருன்னு கூப்பிடு. ஓங்கி குத்துவேன். ஏய், நான் பழைய ஆகாஷ் தான்டா. வாங்க ரெண்டு பேரும் உள்ள போலாம். வா மச்சான்.